புற்றுநோயிலிருந்து குணமளிக்கும் மருந்தை கண்டுபிடித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. புற்றுநோய் செல்களை கொல்லக்கூடிய இம்மருந்து 5 வகையான தாவரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது என பேராசிரியர் சமீரா சமக்கோன் தலைமையிலான குழு கூறியுள்ளது. இதற்கான ஆராய்ச்சியை கடந்த 17 ஆண்டுகளாக மேற்கொண்டதாக கொழும்பு பல்கலைக்கழக உயிர்வேதியியல் துறை தெரிவித்துள்ளது. தாவர அடிப்படையிலான உணவு முறைக்கு மாறுவது உங்கள் ஆயுளை நீட்டிப்பதோடு மட்டுமல்லாமல் உலகை காப்பாற்றும் உதவும் என ஈட் லான்செட் கமிஷன் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த முறை உணவு பழக்க வழக்கத்திற்கு மாறினால் ஆண்டுதோறும் சுமார் 1.5 கோடி உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மேலும் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றாவிட்டால் காலநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளை தவிர்க்க முடியாது என்றும் எச்சரிக்கின்றனர். சிவப்பு இறைச்சியை வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே சாப்பிட வேண்டும். தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை மையமாக கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த உணவு மாற்றம் பசுமையில்ல வாயு உமிழ்வை 15 விழுக்காடு வரை குறைத்து பூமியின் ஆரோக்கியத்திற்கு உதவும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உங்கள் சாப்பாட்டு தட்டில் தொடங்கும் இந்த உணவு புரட்சி உங்கள் வாழ்வை நீட்டிப்பதோடு பூமியையும் வாழ வைக்கும். ஹமாஸுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காசாவிலிருந்து படைகளை திரும்பப் பெறுவதற்கு இஸ்ரேல் அரசு முதற்கட்ட சம்மதம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல் ஹமாஸுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பினரும் தங்கள் படைகளை திரும்பப் பெற்றால் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதன் பின்னர் ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேல் படைகள் படிப்படியாக காசாவிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் டிரம்ப் உறுதியளித்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். டிடிகே சாலை வீனஸ் காலனியில் சென்னை மாநகராட்சி சார்பில் 2.16 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகின்றன. இவற்றை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். குடிநீர் வாரியத்தின் சார்பில் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெறும் கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்க பணிகளையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன், எம்எல்ஏ எழிலன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு போராடும் என்று சொல்கிறார்கள், தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வள்ளலார் அவதார தின விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார். விழாவில் திரு அருட்பா நூலை அவர் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், வள்ளலாரின் சிறப்புகளையும் பெருமைகளையும் தாம் உணர்ந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாடு போராடும் என்ற முழக்கம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார். When I travel the state, I find places on the wall. Tamil Nadu போராட்டும். யாருடன் போராட்டும்? தமிழ்நாடை எதிர்த்து யாரும் போராட்டவில்லை. We are all brothers and sisters. This has to go out of our mind. There is no conflict, there is no fight. We must live together and prosper together. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் ஆர் என் ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என்று இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் எனவும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும், தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காலாண்டு தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகைகள் முடிந்து சென்னைக்கு திரும்புவோரின் வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்தோர் வரும் வாகனங்களால் திருச்சி சென்னை ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நெரிசலை குறைக்க சுங்கச்சாவடி நிர்வாகம் எதிர் திசையில் ஒரு வழித்தடத்தை மாற்றி அமைத்துள்ளது. போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். 5 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து தலைநகர் சென்னைக்கு திரும்பும் வாகனங்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
ஆயுத பூஜை விஜயதசமி என்று தொடர் 5 நாட்கள் விடுமுறை முடிந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதனால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மத்திய கிழக்கு ஆசிய நாடான சிரியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அசாத் குடும்ப ஆட்சி கவிழ்ந்த பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் இது கவனம் ஈர்த்தது. எனினும் இத்தேர்தலில் நாடாளுமன்றத்தில் உள்ள 210 இடங்களில் 140 இடங்களுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும் என்பதும் மீதமுள்ள 70 இடங்களில் உறுப்பினர்களை அதிபரே நேரடியாக நியமிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இட்லி கடை படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் தனுஷ் தனது தாயின் கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலில் கிடா வெட்டி விருந்து வைத்தார். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி வெளியானது. ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற இட்லி கடை படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தனது குலதெய்வமான கஸ்தூரி மங்கா அம்மனை வழிபட்டார். அதைத் தொடர்ந்து தனது தாய் விஜயலட்சுமியின் பிறந்த ஊரான போடிநாயக்கனூர் சங்கராபுரத்தில் உள்ள பழமையான கருப்பசாமி கோயிலுக்கு குடும்பத்துடன் வருகை தந்தார். குறிப்பாக தனுஷின் தந்தை இயக்குனர் கஸ்தூரி ராஜா, தாய் விஜயலட்சுமி, சகோதரரான இயக்குனர் சிவராகவன் மற்றும் மகன்கள் லிங்கா, யாத்ரா ஆகியோரும் உடன் வந்திருந்தனர். தொடர்ந்து கருப்பசாமி கோயிலுக்கு கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்திய நடிகர் தனுஷ் அப்பகுதி கிராம மக்களுக்கு கிடா விருந்து படைத்து மகிழ்ந்தார். மேலும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் கிராமத்தினருடன் சேர்ந்து விருந்து சாப்பிட்டார். பின்னர் தனது ரசிகர்களுடன் மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்தியாவை காக்க முதல்வர் தொடங்கியுள்ள போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பக்கபலமாக இருப்பதாக அதன் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சியினர் விமர்சனம் செய்வதை முதல்வர் தடுப்பதில்லை என்றும் கூறினார். சொல்லலான முதல்வர் அனுமதிக்கிறார். என்னை நீங்க விமர்சிக்கலாமா என்று ஒருபோது அவர் கேட்டதே இல்லை. விமர்சனங்கள் மிக இயல்பு. அருகில் இருப்பதாலே சுட்டி காட்டக்கூடாதுன்னா எங்களை பொறுத்தவரை கூட்டணி நலன்களுக்கு அப்பால் தேசத்தின் நலன், அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக உறுதியாக இருக்கிறது. தருமபுரியில் மக்கள் சந்திப்பு நடத்த தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. உள்ளம் தேடி இல்லம் நாடி பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் மக்களை சந்திக்க பிரேமலதா திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் கரூர் துயரம் குறித்த நீதிமன்ற தடையின் காரணமாக பிடமனேரி குறுகிய சாலையில் மக்களை சந்திக்கவும் நல்லம்பள்ளி பேருந்து நிலையத்தில் சாலை வலம் செல்லவும் பிரேமலதாவுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். எனினும் நல்லம்பள்ளி வாரச்சந்தை மற்றும் பாளையம்புதூர் கிராமத்தில் மக்களை சந்தித்து பேச காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநர் ஆர்.என். ரவியின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் எனவும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்கு சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும், தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் உயிரிழப்புகளுக்கு திமுக அரசின் கையாளாகாத தனமே காரணம் என பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர் குப்பன் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாட்டிலேயே தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பு தமிழகத்தில்தான் அதிகமாக இருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யாமல் கையாளாகாத நிலையில் திமுக அரசு இருப்பதாக கூறியுள்ள அவர், இனியும் இதை விபத்து என்று சொல்வது அர்த்தமற்றது எனவும், திமுக அரசு தூய்மை பணியாளர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் சாடியுள்ளார். இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போகிறீர்கள் முதல்வர் அவர்களே எனவும் அண்ணாமலை வினவியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிவளமுண்டலூரில் மகாத்மா காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடம் தற்போது குப்பை மேடாக மாறியுள்ளது. காந்தியின் அஸ்தி வைக்கப்பட்ட இடத்தில் உள்ள கல்வெட்டை சுற்றிலும் புதர் மண்டியும் குப்பை கூழங்களாகவும் கிடப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் இந்த பகுதியை ஒரு குப்பை மேடாக்கி பொதுமக்களோட பார்வைக்கு இந்த காந்தி அஸ்தின்னு ஒன்று இருக்கிற விஷயத்தையே மறைச்சு இதை எந்தெந்த வேலையில் கேவலப்படுத்தணும் அந்த வேலைகளை பூராமே இங்கே உள்ள நிர்வாகங்கள் செஞ்சுக்கிறதுக்கு இந்த இடங்களை மணி மண்டபமாக கட்டாட்ட கூட
இந்த இடத்துல சுற்றி ஒரு மரக்கன்றுகள் இதெல்லாம் நட்டு அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு இந்த வழியாக வரக்கூடிய இந்த பாலனார் கோயிலுக்கோ சங்கரங்கோயில் கோயிலுக்கோ வரக்கூடிய பொதுமக்கள் இந்த வரத வழியில் வந்து இந்த ஊரில் வந்து காந்தியோட பேருக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு அஸ்தி கரைச்ச இடம் இருக்குது. இதை வந்து ரெண்டு பேரும் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கணும். கச்சத்தீவு இலங்கை மக்களுக்கு சொந்தமானது என்பதால் அதனை ஒருபோதும் திருப்பியளிக்க முடியாது என்று அந்நாட்டின் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்ற நிகழ்வில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர் கச்சத்தீவை பாதுகாக்க இலங்கை அரசு முடிந்த அனைத்தையும் செய்யும் என்றும் சந்திரசேகர் குறிப்பிட்டார். முதல்வர் ஸ்டாலின் கடந்த 3ஆம் தேதி ராமநாதபுரத்தில் பேசும்போது கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சிறுவன். முகப்பேரைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் புவியாற்றலுக்கு முழங்காலுக்கு கீழ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் நீந்துவதற்கு ஊனம் தடையல்ல என நிரூபித்திருக்கிறார் புவியாற்றல். அதிகாலை 2:45 மணிக்கு நீந்த தொடங்கிய இவர் மதியம் 12 மணி அளவில் 9 மணி நேரம் 11 நிமிடத்தில் தனுஷ்கோடியை சென்றடைந்தார். தேசிய அளவில் பதக்கங்கள் வென்றுள்ள இச்சிறுவன் பெற்றோர், பயிற்சியாளர் மற்றும் குழுவினர் உதவியுடன் இந்த சாதனையை படைத்துள்ளார். பள்ளிகால கல்லூரிகால நண்பர்கள் கூடுகை போல 1980களில் திரையுலகில் கோலோச்சிய நட்சத்திரங்கள் கூடி சந்தித்து மகிழ்ந்துள்ளனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஜோடியான ஸ்ரீபிரியா, ராஜ்குமார் சேதுபதியின் இல்லத்தில் இந்த நட்சத்திர சங்கமம் நிகழ்ந்துள்ளது. நடிகைகள் லிசி, பூர்ணிமா பாக்யராஜ், குஷ்பு, சுகாசினி, மணிரத்னம் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி திரையுலகைச் சேர்ந்த 31 நட்சத்திரங்கள் திரண்டு சந்தித்து மகிழ்ந்துள்ளனர். நடிகர்கள் பாக்யராஜ், சிரஞ்சீவி, வெங்கடேஷ், பிரபு, ஜாகி ஷெராப், நடிகைகள் ரேவதி, ராதா, ஜெயஸ்ரீ, நதியா, மீனா, ரம்யா கிருஷ்ணன் என ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட திரை நட்சத்திரங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டுள்ளனர்.